வணக்கங்க. நான் அன்றைக்கி புடலங்காய் கூட்டு பொரியல் செய்ய போகிறேன். கடலப்பருப்பு ஒரு 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். தண்ணி ஊற்றி அலசி ஒரு 2 வாட்டி அலசிட்டு தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரம் ஊற வச்சுருவோம். இப்போ ஊறட்டும் 1 மணி நேரம். புடலங்காய் தோலை நீக்கிடுவோம். இப்போ தோல் நீக்கியாச்சு. காயை குட்டி குட்டியாக கட் பண்ணிடுவோம். உள்ளே இருக்க விதையை எடுத்துருவோம். இது குட்டி குட்டியாக கட் பண்ணிடுவோம். இப்போ காயை குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு. காயை குக்கர் அடுப்பில் வச்சுருவோம். குக்கரில் கட் பண்ண காயை உள்ளே தட்டிடுவோம். ஊற வச்சுருக்க கடலப்பருப்பு உள்ளே தட்டிடுவோம். தண்ணியோட நல்லா ஊறிடுச்சு. 1 மணி நேரத்தில் காய் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருவோம். குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் வர வரையும் வெயிட் பண்ணுவோம். காய் வேகட்டும். கடாய் அடுப்பில் வச்சுருவாங்க. கடாய் சூடானதை எண்ணெய் ஊற்றிடுவோம். ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருவோம். எண்ணெய் சூடாகட்டும். கடுகு உளுந்து சேர்த்துருவோம். கடுகு உளுந்து வெடித்ததும் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை 3 உள்ளே தட்டிடுவோம். நான் பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 உள்ளே தட்டிடுவோம். நல்லா வதக்கி விட்டுருவோம். நல்லா சவுந்து வரணும். இப்போ வெங்காயம் நல்லா செவந்துருச்சு. இப்போ குக்கர் 3 விசில் வந்துருச்சு. 10 நிமிஷம் கழித்து தான் ஓப்பன் பண்ணணும். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு காய் வெந்திருக்கா பார்ப்போம். பருப்பு வெந்திருக்கா பார்ப்போம். கடலப்பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதோடைய தண்ணியை நல்லா ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிடுவோம். நடுவில் தண்ணி தேவைப்பட்டால் ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணியை நல்லா வடிகட்டியாச்சு. இப்போ இந்த வெங்காயத்தோட காயை உள்ள தட்டிடுவோம். நல்லா வதக்கி விட்டுருவோம். எண்ணெயிலே நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். தண்ணி கொஞ்சம் சேர்த்துருவோம். காய் வகச்ச தண்ணி தான். தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருவோம். எல்லா பக்கமும் உப்பு பிடிக்கிற மாதிரி.
தண்ணி வற்றி வர வரையும் வெயிட் பண்ணுவோம். இப்போ லாஸ்ட்டில் தேங்காய் துருவல் போடுறதுக்கு கொஞ்சம் தேங்காய் எடுத்துருக்கேன். இதை அரைச்சி வச்சுருவோம். இப்போ தேங்காய் துருவல் உள்ள தட்டிடுவோம். நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணியும் நல்லா வற்றி வந்துடுச்சு. தேங்காயும் உள்ளே தட்டிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இப்படி செஞ்சு பாருங்கள், டேஸ்டியாக இருக்கும். செம்ம டேஸ்டியாக இருக்கும், சுவையாகவும் இருக்கும். நான் இதை சாப்பாடோடு பரிமாற போகிறேன். நான் சாம்பார் வச்சுருக்கேன். சாம்பாருக்கு டேஸ்டியாக இருக்கும், சுவையாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.